ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரா வித் மாம் சேனல். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி பூஜை பண்ணுறதுனால படைக்கிறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் சமைச்சிட்ருக்கேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சாம்பார். அப்புறம் வேறு என்னென்ன? இங்கே வந்து ஜவ்வரிசி வந்து ஊற வச்சுட்ருக்கேன். ஃபஸ்ட்டே வந்து ஹாட் வாட்டரில் ஜவ்வரிசி ஊற வச்சாச்சு பாயாசத்துக்கு. ஜவ்வரிசியும் சேமியாவும் போட்டு பாயாசம், பால் பாயாசம். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா வாங்கி பார்க்கலாம் என்ன செய்யணும். இப்போ இதுலேயே நம்ம பருப்பு ஊற்றிக்கலாம். வேக வச்சிட்டிங்களா ஆல்ரெடி? இது வந்துட்டு அப்படியே பருப்பு இது கூட சேர்ந்து வந்தால் நல்லா இருக்கும். இது பருப்பு கூடயே சேர்ந்து வைக்கும்போது நல்லா இருக்கும். இன்றைக்கி எங்கேயோ கோயிலுக்கு போவோமா? தெரியலம்மா, பார்க்கலாம். மாங்காய் வந்து லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். மாங்காய் போடலை. இல்லை, கத்திரிக்காய் முருங்கைக்காய் வெந்துட்டு மாங்காய் போட்டுக்கலாம். சரியா? உருளைக்கிழங்கு வேக போட்டுருக்கேன். சரியா? வெயிட் எங்கம்மா குக்கர் விட்டு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் உங்கள் வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க தமிழ் புத்தாண்டில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வடைக்கு தான் வெங்காயம் அரிஞ்சிட்ருக்கேன். வடைக்கு பருப்பு ஊற வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. வடைக்கு பருப்பு ஊற வச்சுக்கலாம். எத்தனை தடவை இந்த சாம்பார் கலர்னே இருப்பீங்க? அடி பிடிச்சதா? ஸ்டீல் பாத்திரம்ல அடி பிடிச்சதா? மாங்காய் பச்சடி இதில் செஞ்சிடலாம் பேசாமல். இந்த இதில் நீ இருக்கும்போது என்ன சொல்கிறேன், மாங்காய் பச்சடி தான் மிளகா. சில பேர் மிளகாத்தூள் கூட போடுவாங்க. மாங்காய் பச்சடி எனக்கு இது போட்டால் தான் நல்லா பிடிச்சி. காஞ்ச மிளகா, மாங்காய் வெல்லம் போட்டு பச்சடி வைக்கணும். வேப்பம்பூ போட்டு கூட சில பேர் ரசம் வைப்பாங்க. மாங்காய் பச்சடி வேப்பம்பூ போடுவாங்க. நான் இதில் வச்சுக்கலாம். இண்டக்ஷன் ஸ்டவ்வில் பேசாமல் இது 2 அடுப்பு இருக்குது. என்ன இஷ்டம். இதில் வச்சுக்கலாம். இதெல்லாம் வச்சா டக்குன்னு வேலை முடிஞ்சிடுவாங்க. புது எண்ணெய் இல்லை, கட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த கத்திரிக்கோலை தான் மாற்றுறது. இருக்கு கத்திரிக்காய். இந்த கேஸ் ஆன் பண்ணி இண்டக்ஷன் ஸ்டவ். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பருப்பு கூடயே நம்மளுக்கு சேர்த்து வேகும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட். காய் தனியாக அது தனியாக இருந்தால் வரும். இதில் மாங்காய் அப்படி போட்டாச்சுன்னா இப்போ அந்த வெள்ளம் நறுக்கி வச்சுக்கலாம். சவுண்டு கேட்குதான் சவுண்டாக அது அவங்க மாங்காய் பச்சடிக்கு வெள்ளம்.
புளி ஊற்றிக்கலாம். மாங்காய் போட்டதுனால புளிப்பாக தான் இருக்கும் ஆல்ரெடி, அதனால் கொஞ்சம் லைட்டாகவே புளி ஊற்றிக்கலாம். புளிப்பு மாங்காய் தான் இது. மாங்காய் இது தித்திப்பாகவே இல்லை, புளிப்பாக இருக்கும். கொதிச்ச உடனே இறக்கிட்டு டிஃபன் செய்யணும். தோசை தான் ஊற்றணும். பொட்டேட்டோ வெந்துச்சு, பண்ணலாம். எடுத்து கொஞ்சம் ஆற வச்சிடலாம். ஆற வச்சு தான் தோல்லாம் எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல சாம்பார் பொட்டேட்டோ? ஆ, சரி, சாம்பார் கொதிச்சிருச்சு. கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஃபேனில் வச்சுட்டு வந்து டிஃபனுக்கு வந்து தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு என்னது? தக்காளி சட்னி. நான் சாப்பிட மாட்டேன், நான் இன்றைக்கி ஒரு போகுது. உங்களுக்கு மட்டும்தான். சரி, இது வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, அதனால் இப்போ சுண்டிடுச்சு. இப்போ வந்து நான் இதில் வெல்லம் சேர்த்துக்கலாம். சரியா? இந்த விண்டோ ஓப்பன் பண்ணுறியான்னு பாரு. வெடி அதிகமாக இல்லை, கொஞ்சம் தேவையான அளவுக்கு வெல்லம் போட்டுக்கலாம். மாங்காய் பச்சடி வந்து முக்கியமாக செய்யணும் தமிழ் புத்தாண்டு. மாங்காய் பச்சடி அந்த அறுசுவையுமே இருக்கணும்னு சொல்லுவாங்க தமிழ் புத்தாண்டு. வேப்பம்பூவும் அந்த கசப்பும் சேர்க்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்துட்டு வேப்பம்பூ வாங்குறதே இல்லை, என்னன்னு தெரியல, எனக்கு கிடைக்கல. ஆனால் இதுலேயே வந்து எல்லாமே இருக்கும். மோஸ்ட்லி மாங்காயில் புளிப்பு, ஸ்வீட்டு, காரம் எல்லாமே இருக்குது. கசப்பு மட்டும்தான். அந்த கடுகில் இருக்க கசப்பு ஓகே தான். கடுகுலேயே கொஞ்சம் கசப்பு இருக்கும் லைட்டாக. கடுகுல கசப்பு இருக்குமா? ஆமாம், கடுகு என்ன கசக்க தான் செய்யும் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் மனசு ஆறுதல் படுத்திக்க வேண்டியதுதான். வேப்பம்பூ தான் கிடைக்கல. சரி, கடுகே கசப்பு தானே, லைட்டாக கசப்பு அப்படின்னு நினச்சி கொஞ்சம் ஆறுதல் படுத்திக்க வேண்டியதுதான். தோசை எடுங்க. கேமராவில் கையில் எடுங்க. தம்பி கொடுத்துடலாமா ஃபஸ்ட்டு? அவன் தான் இன்னும் ஏஞ்சிக்கவே இல்லையே. அவன் இப்போ தான் தூங்கி ஏஞ்சாங்க. வா, தோசை வாங்கி. எனக்கு இந்த மாங்காய் பச்சடி தான் ரொம்ப பிடிச்சது. இருக்கிற ஃபுட்டு, இப்போ செய்கிற ஃபுட்லேயே என்னமோ ரொம்ப பிடிக்கும் மாங்காய் பச்சடி. நான் பச்சடி இது ஆக்சுவலாக நாங்கள் ஃப்ரிட்ஜில் நிறைய செஞ்சுருவாங்க. எங்கள் வீட்டில் நிறைய செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட மறுநாள் கூட சாப்பிடுவோம். ஊர்லலாம் லீவுக்கு எங்கள் பாட்டி வீட்டுக்கு அது மாதிரிலாம் போனோன்னா எங்கள் ஆயாக்கு வந்து எங்களுக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சு நிறைய செஞ்சுருவாங்க. செஞ்சுட்டு எங்கள் தொக்கா வீட்டுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை வந்து மறுநாள் சாப்பிடுவோம். ஆனால் எனக்கு மிளகாத்தூள் போட்டு செஞ்சால் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. மிளகா போட்டு செஞ்சால் தான் எனக்கு பிடிக்கும். மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. சக்கரை பொங்கலுக்கு தான் அரிசி எடுத்திருக்கேன். சக்கரை பொங்கலுக்கு கொஞ்சம் பைத்தம்பருப்பு. பைத்தம்பருப்பு போட்டால் கொஞ்சம் ஹீட் ஆகாமல் இருக்கும். கழுவி வச்சிடலாம் கேஷில். சக்கரை பொங்கலுக்கு வச்சாச்சு. லைட்டாக சால்ட் போட்டுக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டு நமக்கு தெரியும், இந்த ஸ்வீட்னஸ் தெரியும். அதெல்லாம் தெரியாது. இன்னுமா தோசை ஊற்றிருக்கீங்க? ஆமாம், இதை வேலையெல்லாம் அப்படி பார்த்துட்டே அதை ஊற்றிட்டுருக்கேன். எல்லாம் லேட் ஆகும். இது வந்து உருளைக்கிழங்குக்கு வெங்காயம் போட்டு வதக்கியாச்சு. இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. உருளைக்கிழங்கு வந்து கேஸு, நிறைய பேருக்கு வந்து கால் கொஞ்சம் முட்டி வடிக்கும் உருளைக்கிழங்கு சாப்பிட்டா. அதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்க. இது அதில் இருக்க நம்ம கேஸ்லாம் போயிடும். அதுக்கு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வாழைக்காய்,
உருளைக்கிழங்கு இதெல்லாம் செய்யும்போது நம்ம கண்டிப்பாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தா தான் வந்து நம்ம முட்டி வலி அதெல்லாம் கேஸ்லாம் இல்லாமல் இருக்கும். சின்ன பசங்க சாப்பிடலாம், வயசானவங்க சாப்பிடலாம். இதெல்லாம் வந்து தக்காளி போட்டுக்கலாம். அது என்ன அதில் இப்போ இந்த வெல்லம் தண்ணி வந்து நான் கொதிக்க வச்சு எடுத்துட்டேன். இப்போ அதில் ஊற்றிடலாம். இந்த சக்கரை பழம் பொங்கலுக்கு இது வெல்லம் அப்படியே போட்டால் மண் இருக்கும்ல, அதனால் வந்து நான் கரைச்சி வச்சேன். கொதிச்ச உடனே கொஞ்சம் கட்டியாகிடும். இப்போ அதில் வந்து நான் ஒன்றும் தாளிக்கலை, பாயசத்துக்கு தாளிப்போம்ல, அப்போ வந்து நம்ம சேர்த்து தாளிச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் நெய் மட்டும் வேணால் ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள், ஏலக்காய் வந்து நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன். ஏலக்காய் தூள் ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா கொதிச்சோன்னே வைக்கிறேன். எப்பவுமே நம்ம நார்மல் டைமில் சமைக்கிறோம்ல, டேஸ்ட் பண்ணி சமைக்கிறோம் பாரு, அதை விட நம்ம இந்த மாதிரி டேஸ்ட் பண்ணாமல் இந்த பூஜைக்குன்னு சமைக்கும் பொழுது நல்லா இருக்குது டேஸ்ட். அது எப்படின்னே தெரியல. டேஸ்ட் பண்ணி சமைச்சா விட நமக்கு அந்த உப்பு காரம்லாம் கரெக்டாகவே இருக்காது. ஆனால் நம்மளுக்கு படைக்கும் போது சமைக்கிறது டேஸ்ட் நல்லா இருக்கும். நிறைய முறை பார்த்துருக்கேன், ஆனால் நான் நல்லா இருக்காது தான் நினைப்பேன். ஆனால் பார்த்தா உப்பு காரம்லாம் கரெக்டாக. ஆனால் சாம்பார் நீங்கள் எப்பயும் வைக்கிறத விட இந்த டைமில் தான் நல்லா இருக்கும். அதான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, எல்லாமே பொரியல் எல்லாமே வந்து அப்போல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு டேஸ்ட். அப்போ இனிமேல் டேஸ்ட் பண்ணாமலே செஞ்சிடலாம்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறீங்க? இப்போ சால்ட்டு கட்டிக்கலாம். அதான் ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்கு. இல்லை பாதி தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நல்ல நாள் அப்போல்லாம் சால்ட் வந்து குறையாமல் பார்த்துக்கணும். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை இன்றைக்கெலாம் நான் வந்து சால்ட்டு கொட்டி வச்சா நல்லது. சரி, நெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம். ஆனால் நான் தாளிகளை பாயசத்துக்கு தாளிக்கணும்னு சேர்த்து தாளிச்சேன். முந்திரி போட்டு பாதாம் போட்டிங்களா? இல்லை அதான் பாயசம் தாளிப்பேன்ல, அப்போ மொத்தமாக சேர்த்து தாளித்து எடுத்துக்கலாம்னு விட்டுருக்கேன். சரி, இது ஆஃப் பண்ணிடலாம். சரியா? இது போட்டுட்டு ரெடி ஆகிடுச்சுன்னா இது ஆஃப் பண்ணிடுறேன். சரி, இப்போ வந்து நான் பாயசம் வந்து வச்சுருக்கேன். ஜவ்வரிசி வந்து நான் காலையிலே ஊற வச்சுட்டேன். அப்போ தான் நல்லா இதுவாக பெரிய ஜவ்வரிசிலாம் இங்கெல்லாம் கிடைக்கும். நல்லா ஊறிடுச்சு. நம்ம கேஷுவாக நம்மளுக்கு போட்டு வேக வைக்கிறதுனா ரொம்ப நேரம் ஆகும் இல்லையா? காலையில் ஊற வச்சுட்டா கொஞ்சம் ஹாட் வாட்டரில் ஈஸியாக இருக்கும். அதில் சேமியா போட்டு சக்கரை போடணும். பால் வந்து நான் இப்போ ஊற்ற மாட்டேன், காய வச்சு ஆற வச்சுட்டு ஊற்றினா தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோ, ரொம்ப கட்டியாகிடுது. சக்கரை மட்டும் போட்டுக்கலாம். இது அப்படியே வச்சுட்டு இதுவும் ஆறட்டும். பால் நம்ம போட்டுட்டு காய வச்சு அதையும் ஆற வச்சு தனித்தனியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ரொம்ப கட்டியாகிடும். இந்த பாத்திரம் பத்தாதுன்னு நினைக்கிறாங்க. சரி, அப்புறமா வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சரி, இதில் கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கும் சக்கரை பொங்கலுக்கும் இன்னும் தாளிக்க வேண்டியது இருக்குது. சரி சரி, இதை அப்படியே வைக்கிறேன். இதில் அப்புறமா சாப்பாடு போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சு. அந்த பால் நம்ம காய வச்சு ஆற வைக்கணும் அப்புறமா. பூஜை வேலைகள் முடிச்சிட்டீங்களா? வடை செய்யலையே, இன்னும் வடை செய்யணும். ஓ, அதுக்கப்புறம் வேறு என்ன செய்யணும்? சாதம் வடைக்கணும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா பூஜை பண்ண வேண்டியது தான். போயிட்டு எடுத்துருவாங்க. சேர்ந்துச்சு. கொஞ்சம் வடை எடுத்துட்டு சாம்பாரில் போட்டேன்.
ரெடி போடணுமா? ம், சாம்பார் ஊற வச்சிருக்கேன். ஓ, சமைச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இலை போட்டுக்கலாம் கறிக்கிறதுக்கு. மாங்காய் பச்சடி, சக்கரை பொங்கல், ஒயிட் ரைஸ், அவ்வளோதானா? பாயசம் வைக்கணுமா? பாயாசம் கொண்டு வந்து வச்சுக்கலாம். ம், அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.